உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த புவனேஸ்வரி வந்து என்ன கேட்க போறாளோன்னு நான் யோசிச்சா மட்டும் ஏன் யோசிக்கிறேன்னு என்னையும் அடக்குறீங்க. ஏய், எல்லாமே எங்க அண்ணனுக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆனா அந்த புவனேஸ்வரி நம்ம வீட்டுக்கு வந்து என்ன கேட்பான்னு எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இதேதான் நானும் சொன்னேன். என்ன திட்டுறீங்க? இப்ப நீங்களும் அதே தானே யோசிக்கிறீங்க. புவனேஸ்வரிங்கிற பேரை சொன்னாலும் இந்த வீட்டுல பதட்டம் தான். இப்போ என்னைக்கும் இல்லாத திருநாளா அவ திருந்துட்டேன்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏமா ஊர் மரியாதையே வேணான்னு ஊருக்கு முன்னாடி சொல்லிட்டு இங்க வந்து நம்ம அண்ணன் கிட்ட நீ வாக்கு கொடுத்துட்ட, சத்தியம் பண்ணிட்டன்னு அண்ணனை ஊரை விட்டே போக சொல்லுவாளோ? சும்மா இருடி, அப்புறம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அம்மா அவ அப்படிப்பட்ட ஆள்தாமா. பாம்புன்னு தெரிஞ்சுமே அண்ணன் கொஞ்சம் பார்த்து பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப அவ எது கேட்டாலும் நம்ம கொடுத்துதானே ஆகணும். அவ அப்படி ஏதாவது கேட்டானா நம்ம என்னமா செய்யறது? அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும், யாருக்கு செய்யணும், எப்படி வாக்கு கொடுக்கணும்னு. காரணம் இல்லாம அவன் எதையும் செய்ய மாட்டான். இத்தனை வருஷமா இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னு நீ எதை வேணும்னாலும் கேளு தரேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா அவ அதுதான் சாக்குன்னு வீட்டுக்கே வந்து கேக்குறேன்னு சொல்றான்னா அவ எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்னு பாரு. ஒருவேளை சொத்தெல்லாம் எழுதி கொடுன்னு கேட்பாளோ? இவரு என்னைக்குமே காசு பணம்லாம் பார்க்க மாட்டாரு. சொத்தை எழுதி கொடுன்னு கேட்டாலும் ஒரு விதத்துல பரவாயில்லன்னு யோசிக்கலாம். ஆனா அதையும் தாண்டி வேற ஏதாவது கொடுக்க முடியாததை கேட்டா என்ன செய்யறது? ஒருவேளை அவ நான் தான் பஞ்சாயத்து தலைவியா இருக்க போறேன்னு கேட்பாளோ? அது போறதை பத்தி கூட பிரச்சனை இல்ல. ஆனா ஆனா அவ அதை வச்சு அவ இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாளே. ஐயோ. ஆமாமா, எனக்கு என்னமோ அவ வில்லங்கம்மா தான் கேட்பான்னு தோணுது. அதத்தான் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இல்ல மாயா, நிச்சயமா அவ ஏதோ வில்லங்கம்மா தான் கேட்பா. ஒருவேளை நான் ஊரை விட்டு போயிடுறேன், என்னை இதோட டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லுவாளோ? அப்படி இல்லைன்னா மச்சான கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாளோ? அப்பா, கொஞ்சம் கூட உங்களுக்கு இது இல்லையா? ஏன் உங்க கற்பனை இப்படி போகுது? சாரி தங்கச்சி, சாரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.